சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். எந்த கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், சப்தமஸ்தானத்தில் ராகுவும், ஜென்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு கிரகங்களும் அதிக நாட்கள் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்களான செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதனை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள். அப்படிப்பட்ட கிரகங்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மஸ்தானத்திற்கும், சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும், சூரியன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும், புதன் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கும் பெயர்ச்சியாகிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த ஜூன் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சிம்மராசினியர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சுபகாரிய முயற்சிகள் எளிதில் நடைபெற்று வெற்றியை தருங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஜீவனக்காரகர். தொழில் மற்றும் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக உழைப்பு தேவைப்படுங்க. அதிக உழைப்பு தேவைப்பட்டாலும் அதற்கு தகுந்த ஊதியத்தையும் சனி பகவான் உங்களுக்கு தந்தருள்வார். அந்த வகையில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், சிறு தடங்கல்கள், தாமதங்களுக்கு பிறகு சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்க இருக்காரு. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் கூட அகலக்கால் வைக்க வேண்டாங்க. அதே போல முதலீடுகள்ல எடுத்தோம் கௌத்தோம் என்று பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம் என்பதை சனி பகவானுடைய நிலை உங்களுக்கு எச்சரிக்கை செய்து. அதே போல் ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் ராகு இருப்பதால தீர்த்த தல யாத்திரை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த திருக்கோவிலுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. அதே போல கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருப்பதால ஆன்மீக சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புகழ்பெற்ற பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருப்பதால வயல் பணிகள்ல உழைப்பு சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதே போல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போவதால்
இந்த 2 நிலைகளுமே நல்ல ஒரு நிலையில் இருப்பதால சுக்கிரனால் வருமானம் அதிகரிக்க இருக்கு. அதே போல சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாவதால தொழில் மற்றும் உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு அரசாங்க ஆதரவும் அதே போல நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. புதன் விரயத்தில் இருப்பதால் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒரு நாட்டம் இல்லாதது போல் சோம்பலும் சோர்வும் ஏன் படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கு முன்னரும் பொறுமை நிதானம் அவசியங்க. லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில சுக்கிரனும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால இந்த ஜூன் மாதம் முழுவதுமே வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. கலத்திரஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க. உறவினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகளும் இருக்கு. சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனாகிய சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள தருணம் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ப ஊதியமும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்கு. தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த ஜூன் மாதத்துல தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை மட்டும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின்படி இந்த ஜூன் மாதம் முழுவதுமே சந்தை நிலவரம் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலையும் கிடைக்க இருக்கு. உற்பத்தியை சிறிது அதிகரித்து கொள்ளலாங்க. நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. புதிய முதலீடுகள்ல அளவோடு நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை நியாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதனால் உங்களுக்கு இந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமே கிடைக்க இருக்கு. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கும் உயர இருக்குது. குறிப்பா சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு மாதமாதான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் ஆதரவும் மக்களிடையே செல்வாக்கும் உயருங்க. புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் செல்வாக்கு நிறைந்த அரசியல் கட்சி ஒன்றிற்கு மாறும் வாய்ப்பும் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. விளையாட்டுகள் போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் நிற்பீங்க. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுடைய பெற்றோர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த இருக்கீங்க என்பது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை சிறிதும் இருக்காது.
கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சிம்ம ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் கலத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவை மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் தோஷத்தை போக்குவதால கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலை பிரதோஷ காலத்தில் 4 சனிக்கிழமைகள் 3 மண் அகல் விளக்குகள்ல பசுனை தீபம் ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.